வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்மளுடைய வெஹிக்கிளோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இல்லைனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுடைய கையை விட்டு போயிடும். அதாவது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அதாவது அது என் கட்டுப்பாட்டில் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, தட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல், தட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் வாரேன்னு சொன்னான், அவன் வாரேன்னு சொன்னான். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஏதாவது டூர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து டீச்சர் வந்து கேட்டிருப்பாங்க, டே உன் ஃப்ரெண்டு வாரேன்னு சொன்னான், வாரனால இல்லையடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஆமாம் மேடம், அவன் வாரேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he said he would come, he said he would come. நம்ம பார்க்க போகிற தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது, உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது லாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அவங்களோட ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணுற விதமாக, சார் உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க தானே. இதை எப்படிங்கிறத சொல்லலாம்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் க்ரீஃப், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் க்ரீஃப். நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் சென்டென்ஸ் என்னென்னா, எனக்கு இது ரொம்ப சவாலாக இருக்குது, எனக்கு இது ரொம்ப சவாலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராஜெக்ட்டோ இல்லைனா ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா ஏதோ ஒன்று கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா ப்ராஜெக்ட் எப்படி போய்ட்டுருக்கு? ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு, ஏன்னா எனக்கு இது ரொம்ப சவாலாக இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங், ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் அதை எதிர்பார்க்கல, நான் அதை எதிர்பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வேர்ல்டு கப் 2020 வந்து நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்சில் வந்து நம்ம வின் பண்ணுவோமான்னு டவுட்டாக தான் இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல சார் இவங்க வின் பண்ணுவாங்கன்னு. ஆனால் எதிர்பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. அப்படி தானே. அப்போ இந்தியா வின் பண்ணணுன்ட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க தானே. நான் அதை எதிர்பார்க்கல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் தட், ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் தட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இதெல்லாம் உங்கள் தப்பு இல்லை, இதெல்லாம் உங்கள் தப்பு இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து யார்கிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அது முடியலை அப்படிங்கிறத ஃபீலிங் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்க சொல்லுங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யூ குட் ஹாவ் செட் எ வேர்ட் டு மீ, யூ குட் ஹாவ் செட் எ வேர்ட் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, இதை நீ தானே செஞ்ச, இதை நீ தானே செஞ்ச. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏதாவது வீட்டில் இருக்கும்போது சேட்டை பண்ணி ஏதாவது உடச்சி போட்டுரும். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்பாங்க, இதை யார் உடைச்சது, நீ தானே உடைச்ச, உண்மை சொல்லி நீ தானே உடைச்ச அப்படின்னு சொல்லுவாங்க தானே. இதை எப்படி சொல்லலாம்னா, டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப், டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, வீட்டை சுற்றி யாரும் இல்லை, வீட்டை சுற்றி யாரும் இல்லை. நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ வெளியே சவுட்டு கேட்கும். உடனே என்ன பண்ணுவீங்க, நாய் குலைக்கும். அப்போ உடனே டக்குன்னு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெளியே பாரு அப்படிங்கப்பாங்க. நீங்கள் வெளியே பார்த்துட்டு, அம்மா வீட்டை சுற்றி யாரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிங்க தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நோ ஒன் இஸ் அரவுண்ட் த ஹவுஸ், நோ ஒன் இஸ் அரவுண்ட் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, குழம்பாத நான் பார்த்துக்கிறேன், குழம்பாத நான் பார்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார்னா, மாப்பிள்ளை நீ ஒன்றும் குழம்பாத நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லுவார்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் மெஷ் அரவுண்ட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், டோன்ட் மெஷ் அரவுண்ட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம்.